அல்லது சிறு அளவிலே நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே இந்த நாட்டு மக்களை அச்சுறுத்தக்கூடிய, பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற பல்வேறு சக்திகள், மத அடிப்படைவாத சக்திகள் தமிழகத்து மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் தேசிய புலனாய்வு முகமை ஒவ்வொரு முறையும் சோதனை நடத்துகின்ற பொழுது எப்படி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள்? அப்ப செயல்கள் நடைபெறுகிறது என்பது தெரிகிறது. ஆனால் தமிழக அரசினுடைய காவல்துறை இந்த விஷயத்தில் நாங்கள் எதுவும் கண்டுகொள்ள மாட்டோம் என்று அமைதியாக இருக்கிறார். யார கைது செய்து யார் மேல நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. அதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் மாதிரியான மாநிலங்கள் ஏற்கனவே பாதிப்புக்கு உள்ளான மாநிலங்கள். அதனால்தான் நான் சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டேன், காஷ்மீரை போல தமிழகத்திலும் சம்பவம் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு பேசுவோம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நாங்க